ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம புது வீட்டுக்கு பால் காய்ச்சி வந்தாச்சு. இந்த புது வீட்டில் காலையிலே மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டு தீபம்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றியாச்சு. ஸ்ட்ராங்காக ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம புது வீட்டில் முதன்னு செஞ்ச சாதம் என்ன அப்படின்னா அரிசியும் பருப்பு சாதம். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் அரிசி நான் எடுத்துக்கிறேன். எப்போதும் நம்ம சாப்பாடு செய்வோம்ல, சாதாரண பொன்னி அரிசி தான். இந்த சாதம் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சாதம். அரிசியும் பருப்பு சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக முடியக்கூடிய டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துகிட்டு இது நல்லா களைஞ்சிட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பையும் நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம நைட்டுக்கு டிஃபன் செய்கிறதுக்கு மாவு இல்லைனாலோ இல்லை சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னாவே இந்த சாப்பாடை டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் ஒரு 3 டைம் நல்லா களைஞ்சிட்டு அப்படியே நான் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற வச்சிடுறேன். இந்த அரிசி பருப்புக்கு தேவையான காய்கள் பார்த்திங்கன்னா 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் நான் இன்றைக்கி சமையல் செய்ய போகிறேன். அதில் வச்சு யூஸ் பண்ணுறக்கூடிய குக்கர் தான் இது. இப்போ நல்லா குக்கரை வச்சாச்சு. குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் இது கூட நாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த காய்களெல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். இப்போ அந்த பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாயை அது கூட சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக இது போல் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த குக்கர் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கொழுந்தியா 2 பேர் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க என்னோடய பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணதான் இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த குக்கர். எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் முடியும். இன்னொன்று, எனக்கு எங்கே போனாலும் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்ததுன்னா இந்த குக்கரை எடுத்துகிட்டு போய் சமையல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க என்னோடய பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இதில் எப்போ சமையல் பண்ணாலும் எனக்கு அவங்க ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ 4 தக்காளி வச்சுருந்தோம்ல அதையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு சீக்கிரம் வதங்குறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் இருக்குதுல்ல, அது ஒரே 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய போடக்கூடாது. அந்த பொடி வாசமே இருக்கக்கூடாதுங்க. அதாவது இந்த டேஸ்ட்டுக்காக தான். இந்த ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரே ஸ்பூன் தான் போடணும், வேறு போடவே கூடாது. இதில் நீங்கள் மஞ்சத்தூள் வேணாலும் கலந்துக்கலாம். ஆனால் எனக்கு மஞ்சத்தூள் போட்டால் அவ்வளோவா பிடிக்காது. இதுலேயே இந்த பொடியிலே மஞ்சத்தூளெல்லாம் இருக்கிறதுங்கிறதுக்கு வேண்டி 1 ஸ்பூன் போட்டுக்குவேன். போட்டுட்டு இப்போ அரிசியும் பருப்பு நல்லா களைஞ்சி வச்சுருந்தோம்ல அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தாளிதத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நம்ம எப்போதும் சாப்பாட்டுக்கு தண்ணி வைப்போம்ல, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். அது மாதிரியே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டம்ளர் இந்த பருப்பு போட்டிருக்கோம்ல அதுக்காக 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த சாப்பாட்டுக்கு அதிக மணத்தை தரக்கூடியது இந்த கொத்தமல்லி தழை. இந்த கொத்தமல்லி தழை நீங்கள் எவ்வளோ போட்டாலும் மணமாக இருக்கும். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் கொத்தமல்லி தழையை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இப்போ போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நான் இப்போ குக்கரை மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கிறேன். சூப்பராக சாதம் ரெடி ஆகிரும். விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். அது விசில் வரட்டும். நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பொரியல் கத்திரிக்காய் பொரியல்
செய்யலான்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் கூட இருந்தது. நல்லா பிஞ்சு கத்திரிக்காய், அதை நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சாப்பாட்டுக்கு இந்த கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா இருக்குங்க. அதோடு பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஊறுகாய் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாட்டை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா தயிர் கூட கலந்து சாப்பிடணுங்க. அப்போ தான் ஃபுல் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ கத்திரிக்காய் வெட்டி முடிச்சுட்டேன். இந்த சாதம் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய சாதம். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், ரொம்ப டயர்டாக இருக்குது, எப்படா சமையல் பண்ணுறது, எப்படிடா டிஃபன் செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது டக்குன்னு இதை வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான சாதமும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் கத்திரிக்காய் பொரியல் நல்லாயிருக்கும். அது கூட 1 ஸ்பூன் வந்து கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுட்டேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கலந்து விட்டு வதக்கி விடலாம். ஏன்னா சில்வர் பாத்திரனால வந்து டக்குன்னு வந்து அடி பிடிக்குங்க. அதனால் வந்து சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பொரியல் செய்யலாம். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருவோம். நல்லா அந்த ஆவிலே வந்து நல்லா வெந்துடும். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனை விட ரொம்ப கம்மி தான், ஒரு துளி போட்டால் போதுங்க. போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி பவுட்ரு, அதாவது மிளகாய் தூள், அதையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்பு மிளகாய் தூளில் வந்து எல்லா இதுவுமே சேர்த்துருப்பாங்க. அதனால் வந்து அது ஒரு மாதிரி வாசமாக இருக்கும். இது வந்து வெறும் மிளகாய் தூளில் வந்து காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். புது வீட்டில் முதல்ல நான் வந்து சமையல். இப்போ வந்து நம்ம செஞ்ச அரிசி பருப்பு சாதம் எப்படி வந்திருக்குது அப்படின்னு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் எடுத்து வச்சிடுறேன். அரிசி பருப்பு சாதம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.